வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒன் பாட் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு பூண்டு ஃபுல்லாக அதில் இருக்க பல்லெல்லாம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. 6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே நான் வந்து ஒரு மூடி தேங்காயை துருவி வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் பொட்டுக்கடலைக்கு பதிலாக இது நிலக்கடலை இருக்கும் இல்லையா, அது இருந்ததுன்னா கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். பட் பொட்டுக்கடலை சேர்த்து செஞ்சால் நல்லா திக்காக வரும், அதுக்காக தான். அது சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மாதிரி ஒரு பட்டையை சின்னதாக உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் கசகசா வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஒன் பாட் கிரேவி மாதிரி தானே பண்ண போகிறோம். ஸோ நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஸோ ஒரு குக்கர் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் இந்த மாதிரி ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மாதிரி ஒரு 3 பிரியாணி இலைகளை குட்டி குட்டியாக உடச்சி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை எண்ணெயில் ஒரு டைம் நல்லா வறுத்து விட்டுருங்க. அது எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா கருகிடும். அது எண்ணெயில் ஒரு நிமிஷம் வரைக்கும் இருந்த உடனேயும் நம்ம அடுத்ததாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ரொம்ப தின்னாக மெல்லிசாக வர மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயத்தை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா எந்த காய்கறியுமே தேவை கிடையாது. நம்ம சிம்பிளாக டக்குன்னு சட்டுன்னு பண்ணிடலாம். ஏன்னா குக்கரில் பண்ணுறதுனால ஈஸியாகவும் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், வெங்காயம் இந்த அளவு நல்லா ப்ரௌன் கலரில் மாறின உடனேயும் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 நல்லா பழுத்த தக்காளியை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுறணும். தக்காளி எல்லாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த அளவுக்கு தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா மசாலாக்கள்லாம் வந்து சேர்த்துடலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்கலை, வயிறெல்லாம் அலரும் அப்படிங்கிறதுனால அது சேர்க்கலை. நீங்கள் காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து வெங்காயம் வதங்கும் போதே பச்சை மிளகா சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா சிக்கன் மசாலா வந்து சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 2 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். 2 2.5 வரைக்குமே சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்து செஞ்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் ரொம்ப திக்காக கீழே கருகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அதை வதங்க விட்டுருங்க. தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சி வந்துடும் நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது. அடுத்ததாக இங்கே பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலாவோட பச்சை வாசனையும் போயிருக்கும் அந்த டைமில். ஸோ அது எல்லாமே போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை நம்ம வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அப்படியே அந்த மிக்ஸி அலசின தண்ணி, மிக்ஸியோட மூடி அலசின தண்ணியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நான் வந்து கலந்து விட்டேன். ஸோ அந்த அளவுக்கு திக்காக வந்து வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் சேர்க்கறதுனால ரொம்ப அதிகமாகவும் தண்ணி சேர்த்துறக்கூடாது. தண்ணி பெருசாலாம் நம்ம குக்கரில் சேர்க்கும்போது சுண்டாது. நம்ம எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து குழம்பு ரெடியாகி வரும். ஸோ இந்த மாதிரி தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். திக்காக இருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம சால்னா வாங்குவோம் இல்லையா கடையில், அந்த ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டான ஒன் பாட் கிரேவி வந்து ரெடி ஆகிடும். அட்டகாசமாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை இருந்தது அப்படின்னா மேலே தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.